السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய மாணவிய கண்மணிகளே, இன்று நாம் ரியாதுல் பதிஆ கிதாபு படிக்கப் போகின்றோம். அருமையானவர்களே, இந்த கிதாபில் நாம் கிதாபுல் ஹஜ்ஜி உல் உம்ரா என்ற பாடத்தை படித்து வருகின்றோம். கிதாபினுடைய தொடக்கத்திலிருந்து இப்பொழுது நாம் பாடம் 59 பார்க்க போகின்றோம். அருமையானவர்களே, இந்த 59வது பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் தவாஃபுல் வதாஇ. வதா என்றும் படிக்கலாம், விதா என்றும் படிக்கலாம். பிரியாவிடை தவாஃப். பிரியாவிடை தவாஃப் பற்றிய விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த 59வது பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இங்கே உங்களுக்கு 2 படம் தரப்பட்டுள்ளது. இந்த படம் என்னவென்றால் பாடம் 53னுடைய ஒரு முகப்பு படம். இந்த 59வது பாடத்துக்கும் 53வது பாடத்துக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு இருக்குது. தவாஃபுல் வதாவை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா பொதுவாக தவாஃபுடைய சட்டங்களை நம்ம சரியாக தெரிஞ்சிருக்கணும். இந்த தவாஃபுடைய சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக இந்த 53வது பாடத்தில் சொல்லித்தரப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் அந்த வீடியோவை ஒரு தடவை நீங்கள் போட்டு கேட்டுக்கிட்டால் நல்லது. அதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இந்த படம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அருமையானவர்களே, இங்கே ஒரு படம் தரப்பட்டிருக்குது. இது என்ன அப்படின்னா முல்தசம். முல்தசம் என்பது இந்த நம்ம படிக்கிற இந்த பாடத்தில் வருது. அப்போ அந்த முல்தசம் என்பது எது அப்படிங்கிறத நம்ம தெரியணும்ல. ஹஜருல் அஸ்வதுக்கும் பாபுல் காபா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடம் தான் என்னது முல்தசம். அதற்காக வேண்டி உங்களுக்கு இந்த படம் போட்டு காட்டப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, இந்த கல்வி சேவையை நம்முடைய ரகீப் கல்வி அறக்கட்டளை தான் செய்து வருகின்றது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். பல மார்க்க சம்பந்தப்பட்ட சேவைகளை இந்த அறக்கட்டளை செய்து வருகிறது. குறிப்பாக அரபு மதரசாக்களில் உள்ள பாட கிதாபுகள் எல்லாம் யூடியூப் என்ற இந்த வலைதளத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு சேவையை இந்த அறக்கட்டளை பொறுப்பேற்றுள்ளது. இந்த சேவைகள் நல்ல முறையில் எவ்வித தடையின்றி இடையூறு இன்றி தொடர்ந்து செயல்படுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் இந்த சேவையை விரைவில் முடிப்பதற்கும் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். உங்களில் யாரும் இது போன்ற கல்வி சேவைக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் நம்முடைய அறக்கட்டளையின் வங்கி விவரம் இங்கே தரப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் உங்களுடைய அன்பளிப்புகளை தர்மங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ரகீபுடைய QR ஸ்கேன் கோடும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்தும் நீங்கள் அனுப்பி கொள்ளலாம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் காண வேண்டியவைகள். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பாடம் 53 நீங்கள் பார்த்துட்டு வரணும். இந்த தவாஃபுல் விதா பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா பாடம் 53 நீங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தால் தான் இதை ஒழுங்காக புரிய முடியும். அதனுடைய உங்கள் லிங்க் இங்கே தரப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இங்கே நம்ம ஒரு 6 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். தவாஃபுல் வதா என்றால் என்ன, இதன் சட்டம் என்ன, தவாஃபுல் விதானா அதனுடைய விளக்கம், அதனுடைய சட்டம்னா அதாவது இந்த தவாஃபுல் விதா என்பது மார்க்கத்தில் என்ன நிலையில் உள்ளது,
பர்து, சுன்னத்து, முஸ்தஹப்பு இதே மாதிரி உள்ள அந்தஸ்தை பொறுத்து என்ன நிலை, அதை பற்றி நம்ம பார்க்கணும். தவாஃபுல் வதாவில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன, இது யாருக்கு வாஜிபு, மூன்றாவது விஷயம், இது யாருக்கு வாஜிபாகும். இங்கே வாஜிபுன்னு சொன்னதை வச்சு நீங்கள் சட்டத்தை தெரிஞ்சிட்டீங்க. அப்போ தவாஃபுல் வதா என்பது ஒரு வாஜிபான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நான்காவது அல் முல்தசம் என்றால் என்ன. ஐந்தாவது தவாஃபுல் வதாவிற்கு பின் எதற்கெல்லாம் அனுமதி. அதாவது இந்த ஐந்தாவது விஷயம் ஏன் தரப்பட்டிருக்கு அப்படின்னா, தவாஃபுல் வதா என்ற இந்த அமலை ஒருவர் செய்து விட்டால் அடுத்து அவர் உடனடியாக தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்கி விட வேண்டாம். அங்கே தகுந்த காரணம் இல்லாமல் அங்கே அவர் என்ன செய்யக்கூடாது, தாமதிக்கக்கூடாது, உடனே பயணத்தை தொடங்கணும். சில காரணங்களுக்கு அனுமதி இருக்குது. அது என்னென்ன காரணம், எதற்கெல்லாம் அனுமதி இருக்குது, அதை தான் நம்ம தெரிய போகிறோம். ஆறாவது விஷயம் அத்தவாஃப் மற்றும் அல் முல்தசம் உடன் சம்பந்தப்பட்ட சில துஆக்கள். இதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ், இது நம்ம படிக்கிற இதில் சில விஷயங்கள் நம்ம படிக்கிற கிதாபில் வராது, ஆனால் மேற்கோள் காட்டுவாங்க. அதை கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக தரப்படும். இப்போ இந்த துஆக்கள் எல்லாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒரு சில துஆக்கள் உங்களுக்கு நேரடியாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மூலமாக ஊர்ஜிதம் செய்யப்படும். இன்னும் சில துஆக்கள் மார்க்க வல்லுநர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்கின்றார்கள். துஆக்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில இடங்களில் அந்தந்த துஆக்களை எங்கே நமக்கு சட்ட மேதைகள் ஓத வேண்டும் என்று கூறுகின்றார்களோ அந்த இடத்துல ஓதிக்கொள்வது சிறந்த ஒன்றாக இருக்கிறது. பெரிய அளவில் அதற்கு தனிப்பட்ட ஒரு ஹுக்கும் கொடுக்க முடியாது என்றாலும் அது ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் விஷயம், தவாஃபுல் வதா என்றால் என்ன, அதன் சட்டம் என்ன. தொடர்ந்து இது சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிய போகிறோம். அருமையானவர்களே, தவாஃபுல் வதா என்பது 7 அஷ்வாத். எல்லா தவாஃபும், குறிப்பாக அந்த தவாஃபுடைய பாடத்தில் உங்களுக்கு 3 வகையான தவாஃபு சொல்லப்பட்டிருக்கும். தவாஃபுல் குதூம், தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் வதா. 3 வகையான தவாஃபுடைய விளக்கமும் உங்களுக்கு அங்கே தரப்பட்டிருக்கும். இதுவும் உங்களுக்கு 7 சுற்று தான். அவுலல் பைத்தில் ஹராமி, பைத்துல் ஹராமை 7 சுற்றுகள் சுற்றி வர வேண்டும். பாதன்திஹாயில் ஹுஜ்ஜாஜி மின் ஜமீஇல் மனாசிகி, அதாவது ஹாஜிகள் ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட அமல்கள் அனைத்தையும் முடித்ததற்கு பிறகு பைத்துல் ஹராமை சுற்றி 7 சுற்று சுற்றி வருவது தவாஃபுல் வதா என்று சொல்லப்படும். ஃபஹீன யன்வி மகாதிரத மக்கத்தல் முகர்ரமதி, அதாவது எப்போ இது அவர் மேலே இந்த அமல் ஏற்படும் அப்படின்னா, மக்கத்துல் முகர்ரமாவை, சங்கையான அந்த மக்காவை விட்டு கிளம்புவதை, அவர் பயணம் செய்வதை அவர் நாடிய சமயத்தில் இருந்து. இப்போ தவாஃபுல் வதா என்பது, அதனால தான் அதற்கு முன்னாடி உங்களுக்கு தலைப்பு இடப்பட்டு இருக்கிறது. பிரியா விடை தவாஃப் என்று. பிரியா விடை தவாஃப் என்றாலே அது கடைசியாக செய்யக்கூடிய ஒரு அமல். அதாவது பைத்துல்லாவை விட்டும், புனிதமான அல்லாஹினுடைய இல்லமான காபா ஷரீஃபை விட்டும் அவர் விடைபெறுகிறார். அப்போ இந்த தவாஃபை சமர்ப்பித்து அவர் என்ன செய்கிறாரு, அங்கிருந்து விடைபெறுகிறார். அதனால தான் அதற்கு தவாஃபுல் வதா என்ற பெயர். அப்போ அவர் பயணத்தை நாட்டம் கொண்டு இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. அடுத்து வாருங்கள், சும்மிய பிஹாதல் இஸ்மி, இந்த பெயரை கொண்டு ஏன் பெயர் சூட்டப்பட்டது என்றால், லிஅன்னல் ஹுஜ்ஜாஜ யுவத்திஊன பிஹி பைத்தல்லாஹில் ஹராம, அல்லாஹ்வினுடைய கண்ணியமான அந்த வீட்டை இதை கொண்டு அவர் வழி அனுப்புகிறார், விடைபெறுகிறார். யுவத்திஊன வழி அனுப்புகிறார், விடைபெறுகிறார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அதாவது இந்த தவாஃபை கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, விடை பெறுகிறார். அதனால தான் இதற்கு தவாஃபுல் வதா என்ற பெயர்.
அடுத்து இன்னொரு விஷயம், தவாஃபுல் வதாவுடைய ஹுக்கும் என்ன? இன்ன தவாஃபல் வதாஇ வாஜிபுன். தவாஃபுல் வதா என்பது வாஜிபான ஒரு அமல். தவாஃபுல் குதூம் சுன்னத்து, தவாஃபுல் இஃபாதா ருக்குனு ஃபர்து, தவாஃபுல் வதா என்பது வாஜிப். சரி, ஒருவர் வாஜிபை விட்டுவிட்டால் அதற்கு பரிகாரம் என்ன? ஒமை யத்ருக்கு தவாஃபல் வதாஇ அலைஹி தமுன். தவாஃபுல் வதாவை ஒருவர் விட்டு விடுவாரேயானால் அவர் அதற்காக வேண்டி தமு, அதாவது கால்நடை பிராணிகள் அறுக்கப்பட வேண்டிய கால்நடை பிராணிகளை அவர் அறுத்து பலியிட்டு கொள்ள வேண்டும். இது பரிகாரமாகும். அடுத்து முல்தசம் சம்பந்தமாக ஒரு சில குறிப்புகளை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இங்கேயும் உங்களுக்கு அந்த படம் மீட்டி தரப்பட்டுள்ளது. அதாவது முல்தசம் என்றால் இதுதான், ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குது, இங்கே காபாவுடைய தலைவாசல், இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இடம் தான் என்னது? முல்தசம். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆரோ போட்டு காட்டப்பட்டுள்ளது. முல்தசம் என்பது ஹுவ மகானுன், அது ஒரு இடம், பைனல் ஹஜரில் அஸ்வதி ஒ பாபில் காபதி, ஹஜருல் அஸ்வத் மற்றும் காபாவுடைய அந்த வாசலுக்கு மத்தியிலே உள்ள ஒரு இடம். ஒதூலுஹு அர்பஅத்து அதுருஇன், அதனுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா 4 முழம், மித்ரான், அதாவது 2 மீட்டர் கொண்ட ஒரு அளவு தான் அதனுடைய உயரம். அப்போ அந்த இடத்துக்கு உள்ள பகுதியை தான் என்ன சொல்லப்படும்? முல்தசம் என்று சொல்லப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. அன்னஹு கால, நிச்சயமாக அவர்கள் கூறினார்கள், அல் முல்தசமு மா பைனர் ருக்னி வல் பாபி. முல்தசம் என்பது அந்த ருக்குன்னா அல் ஹஜருல் அஸ்வத் என்று கருத்து, வல் பாபுனா பாபுல் காபா, அந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஒன்றுதான் முல்தசம். வஹுவ மௌதிஉ இஜாபத்தி துஆஇ, துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. வயுசன்னு பிஹி துஆஉ மஅ இல்சாகில் ஹத்தைனி வஸ்ஸத்ரி வஸ்ஸிராஇனி வல் கஃபைன். மேலும் இந்த இடத்துல துஆ செய்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. எப்படி துஆ செய்யணும்? சுன்னத்தாக்கப்படும். பிஹி, அந்த முல்தசமை கொண்டு துஆ செய்யணும். அத்துஆ மஅ இல்சாகில் ஹத்தைன், 2 கன்னங்களை சேர்த்து வைப்பதுடன். 2 கன்னங்கள் வந்திருக்குது, அதாவது வலது கண்ணம் தான் இங்கே கருத்து. வலது கன்னத்தை அந்த இடத்தோடு, அந்த சோற்று பகுதியோடு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஒ சதுர், அதே போல நெஞ்சம், ஒ திராயின், அதே போல 2 முழங்கைகள், ஒல் கஃபைன், அதே போல 2 உள்ளங்கைகள். இதையெல்லாம் அப்படி அந்த சௌத்து பகுதியில், அந்த முல்தசம் என்று ஒரு எல்கை பகுதி சொல்லப்பட்டதல்லவா, அந்த இடத்துல அப்படியே ஒன்றிணைத்து சேர்த்தாறு போல் அந்த நேரத்தில் துவா செய்தோம் அப்படின்னா அந்த துவா உடனடியாக கபூலாகக்கூடியதாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா யஃபஅலுஹு, இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயகூல், இன்னும் அவர்கள் கூறுவார்கள், லா யல்தஸிமு மா பைனஹுமா அஹதுன் யஸ்அலுல்லாஹ ஷைஅன் இல்லா அஅதாஹுல்லாஹு இய்யாஹு. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு அடியான் அல்லாஹுவிடத்தில் ஏதாவது ஒன்றை அவன் கேட்டால், இப்படி இல்திசாம் செய்து, இல்திசாம்னாலே அசல்ல ஆரத் தழுவுதல், அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்த்து இணைத்து கொள்ளுதல், கட்டி அணைத்தல், இது போன்ற பொருட்களை அது தருகிறது. அதை அவசியமாக்கி பற்றி பிடித்து கொள்ளுதல், இது மாதிரியான பொருட்கள் அதற்கு இருக்கிறது. அப்போ அந்த நிலையில இந்த இடத்துல இருந்து ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பானையானால், இல்லா அஅதாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ் அந்த அடியானுக்கு அதை கொடுத்தே தவிர இல்லை, கண்டிப்பாக அதை என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று சொல்றாங்க. அப்போ ஒரு துஆ கபூலாகக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த முல்தசம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, அடுத்தபடியாக சில துஆக்கள், அதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஏன்னா பாடத்தில் உங்களுக்கு துஆவுல் வாரித் அப்படின்னு மட்டும்தான் வரும். இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய துஆக்களை நம்ம வாதிக்கலாம். அது என்னென்ன துஆக்கள் என்பதை நம்ம இங்கே தெரிந்து கொள்ளலாம். அல் அதஇயத்து ஃபித் தவாஃப், தவாஃபில் உள்ள சில துஆக்கள். உங்களுக்கு கடந்த அந்த 53வது பாடம் தவாஃபுடைய பாடம் போச்சுல,
அதில் வந்து உங்களுக்கு துவாக்கள்லாம் சொல்லலை. இப்போ உங்களுக்கு இந்த துவாக்கள் இங்கே சொல்லி தரப்படுகிறது. இந்த துவாக்களை நாம் கவனம் செலுத்தி கொள்ளலாம். இதில் தவாஃபில் வந்து சில தவாஃபில் வந்து இப்போ தவாஃபுல் வதாவை பொறுத்தவரை உங்களுக்கு ரமல்லாம் இருக்காது. அப்போ தவாஃபுல் குதும், தவாஃபுல் இஃபாதா இவைகளில் வந்து ரமல் செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரமல் செய்யும் பொழுது உள்ள சில துவா அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் உங்களுக்கு. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ளணும். மொத்தத்தில் இது எல்லாமே தவாஃபு சம்மந்தப்பட்ட துவாக்கள் தான். அது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தவாஃபில் எப்படி சுன்னத்தாக ஆகுது, முஸ்தஹப்பாக ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து அந்த துவாக்களை நாம் கேட்டுக்கொள்ளணும். பொதுவாக துவாவில் வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார் என்ற இந்த துவா இருக்குது. தவாஃபில் எல்லா நேரத்திலையும் இந்த துவாக்களை அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். இது விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்ட சில இடத்துல வந்து அந்த துவா ஓதுறது வந்து சுன்னத்தாக இருக்கிறது, முஸ்தஹப்பாக இருக்கிறது என்றும் நமக்கு மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்போ வாங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன துவாக்கள். அருமையானவர்களை, இந்த துவாக்களை பொறுத்தவரை உங்களுக்கு நேரடி ஹதீஸில் இருந்து ஆதாரபூர்வமாக பார்க்கும் பொழுது அதனுடைய நசுகள் நமக்கு குறைவாகத்தான் கிடைக்கிறது. ஒரு சில துவாக்கள் தான். ஆனால் பல துவாக்கள் உங்களுக்கு மார்க்க அறிஞர்கள் சில துவாக்களை நமக்கு அதனுடைய வாசகங்களை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். விருப்பப்பட்டால் இந்த துவாக்களை நம்ம ஓதிக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் பார்த்தால் அவ்வள தவாஃபிஹி, தவாஃபினுடைய தொடக்கத்தில் பின்வரக்கூடிய இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவார். தவாஃபுடைய தொடக்கம் அப்படின்னு சொன்னோன்னா அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சுற்றுலையும் ஒரு சுற்று முடிந்தால் அடுத்த சுற்று நம்ம தொடங்குவோம்ல, மொத்தம் 7 சுற்று கொண்டது தான் ஒரு தவாஃப். இப்போ ஒவ்வொரு சுற்றுலையும் இந்த வார்த்தைகளை சொல்லணும். பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம ஈமானம் பிக வ தஸ்தீகம் பி கிதாபிக வ வஃபாஅன் பி அஹ்திக வத்திபாஅன் லிசுன்னதி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆக்களை ஓதிக்கொள்ளணும். துஆவுன் இந்த குபாலத்தில் பாப், அதே போல் குபாலத்துல் பாப், அதாவது ஹஜருல் அஸ்வது அந்த கல்லில் இருந்தானே தவாஃபை தொடங்குவாங்க. தொடங்கும் பொழுது அடுத்து வாசலினுடைய அந்த முன்பகுதி வரும். அந்த இடத்துல வந்து பின் வரக்கூடிய இந்த துவாவதன், அல்லாஹும்ம இன்னல் பைத்த பைத்துக் வல் ஹரம ஹரமுக் வல் அம்ன அம்னுக் வஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினன் நார் என்ற இந்த துவா ஓதிக்கொள்ளணும். துஆவுன் இந்த ருக்குனி ஷாமி, அடுத்து பார்த்தீங்கன்னா ருக்குனு ஷாமி அப்படிங்கிற ஒரு இடம் வரும் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து எல்லா இதற்கும் அடையாளம் போடப்பட்டிருக்கும். அப்போ ருக்குனு ஷாமியை அடைந்த அந்த சமயத்தில் இந்த துவா ஓதன். அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷக்கி வஷ்ஷிர்கி வஷ்ஷிகாகி வன்னிஃபாகி வஸூஇல் அஹ்லாகி வஸூஇல் மன்தரி ஃபில் அஹ்லி வல் மாலி வல் வலதி என்ற இந்த துவா ஓதிக்கொள்ளணும். அதே போல் துஆவுன் தஹ்தல் மீசாப், மீசாப்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மீசாபுக்கு கீழே வரும் பொழுது பின் வரக்கூடிய இந்த துவா ஓதணும். அல்லாஹும்ம அظில்லனி ஃபீ ظில்லிக் யௌம லா ظில்ல இல்லா ظில்லுக் வஸ்கினி பிகஅஸி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷராபன் ஹனீஅன் லா அظமஉ பஅதஹு அபதன் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த துவா ஓதிக்கொள்ளணும். இந்த துவாக்கெல்லாம் பொருள் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. இப்போ அது சொல்கிறதுக்கான நேரங்கள் இல்லை. அடுத்து பைனல் ருக்குனி ஷாமி வல் யமானி, அதே போல் ருக்குனு ஷாமி வல் யமானி, ஷாமிக்கு அடுத்து யமானி வரும். அப்போ அந்த ஷாமியில் இருந்து யமானி வரைக்கும் கடந்து செல்லக்கூடிய அந்த சமயத்தில் இந்த துவா ஓதணும். அது என்ன? அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹஜ்ஜம் மப்ரூரா وذنبا مغفورا وسعيا مشكورا وتجارة لن تبور يا عزيز يا غفور என்ற இந்த துவா ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படி உங்களுக்கு துவாக்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு சில துவாக்கள் தான் உங்களுக்கு இங்கே தரப்பட்டு இருக்கிறது. அடுத்து வாருங்கள், இன்னும் வேற என்னென்ன துவாக்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் துஆவுன் பைனல் யமானியைனி, யமானியைனி அப்படின்னா ருக்குனுல் யமானி ஒன்று, அடுத்து ஹஜருல் அஸ்வத், இந்த ரெண்டையும் சேர்த்து தான் யமானியைனி என்று சொல்லப்படும். அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன்னார் என்ற இந்த துவா ஓதிக்கொள்ளணும். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல், அதாவது ரமல் தவாஃபில் வந்து ரமல் வருது அப்படின்னு சொன்னேன்னா எல்லா தவாஃபிலையும் ரமல்
வந்து என்ன செய்யாது, சுன்னத்தாக்கப்படாது. அப்போ எங்கே ரமல் செய்கிறோமோ அதில் அந்த முதல் 3 சுற்றுல வந்து அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹஜ்ஜம் மப்ரூரா வ ஸம்பம் மக்ஃபூரா வ ஸஅயம் மஷ்கூரா என்ற இந்த துவா ஓதணும். வ யகூலு ஃபில் அர்பஅத்தில் பாக்கியா, மீதி 4 சுற்று இருக்குல்ல, 3 சுற்றுல வந்து ரமல் செஞ்சிருவார். அப்போ மீதி ரமல் இல்லாத அந்த 4 சுற்றுல வந்து அல்லாஹும்ம ஃபிர் வர்ஹம் வஅஃபு அம்மா தஅலம் வ அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம் அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன் நார் என்ற இந்த துவா ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள், முல்தஸம்ல கேட்க வேண்டிய சில துவாக்கள், அதையும் நம்ம இங்கேயே தெரிஞ்சிடலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. சில அறிஞர்கள் இந்த துவாவை வந்து என்ன செய்கிறாங்க, நக்கல் செய்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபுதிக வபுனு அமதிக ஹமல்தனி அலா மா சஹர்த லீ மின் ஹல்கிக வசையர்தனி ஃபி பிலாதிக ஹத்தா பலக்தனி பிநிஅமதிக இலா பைதிக வஇன்தனி அலா அதாஇ நுஸ்கி ஃபஇன் குன்த ரضيت عني فازدد عني رضا وإلا فمن الآن فرض عني قبل أن تنأى عن بيتك داري فهذا أوان انصرافي إن أذنت لي غير مستبدل بك ولا ببيتك ولا راغب عنك ولا عن بيتك اللهم فأصحبني العافية في بدني والصحة في جسمي والعصمة في ديني وأحسن منقلبي وارزقني طاعتك ما أبقيتني واجمع لي بين خير الدنيا والآخرة إنك على كل شيء قدير என்ற இந்த துவாவை வந்து அந்த முல்தசம் அந்த இடத்தை பிடித்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு துவா இது. மற்ற துவாக்களும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். நம்ம வேற என்னென்ன ஹாஜத்துகள் இருக்கிறதோ அந்த ஹாஜத்துக்களை எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொட்டும் ஒரு அறிவிப்பு கிடைக்கிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், அவங்களுக்கு ரொம்ப பிரியத்திற்குரிய ஒன்றாகும், இதா வத்தஅல் பைத்த, அதாவது பைத்துல்லாவிலிருந்து விடை பெற்றால் முல்தசமில் அவர் நிற்க வேண்டும். எல்லாம் முடித்த பிறகு தவாஃப் எல்லாமே தவாஃபுல் வதா எல்லாம் முடித்த பிறகு கடைசியாக முல்தசமில் போய் என்ன செய்யணும், ஒஹுவ பைனர் ருக்னி வல் பாபி, அதுதான் என்னது ஹஜருல் அஸ்வத் என்னும் காபாவுடைய அந்த பாபுக்கு மத்தியில் உள்ள ஒரு இடம். ஃபயகூலு அல்லாஹும்ம இன்னல் பைத பைத்துக் வல் அபுத அபுதுக் என்ற இந்த வார்த்தையை சொல்றது ரொம்ப விருப்பத்திற்குரியதாகும் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி பல்வேறுபட்ட துஆக்கள் இருக்கிறது. அதில் என்னென்ன துஆக்கள் நமக்கு தேவையோ அது எல்லாம் நம்ம கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். முடிந்த அளவு நேரடியாக நமக்கு நஸ்ஸில் என்னென்ன துஆக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று ஆதாரபூர்வமாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றதோ அந்த துஆக்களை முற்படுத்துவது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒன்றாகும். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்தை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. தவாஃபுல் வதாஇ, வதாவுடைய தவாஃபை பற்றி தெளிவுபடுத்துகிறது இந்த பிரிவு. தவாஃபுல் வதாஇ, வதாவுடைய தவாஃப் ஆகிறது. வதானா விடை பெறுதல், வழி அனுப்புதல் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அப்போ விடை பெறக்கூடிய தவாஃப் வாஜிபுன், அது வாஜிபாகும். யாருக்கு வாஜிபு? அலா குல்லி மன் சாஃபர மின் மக்கத்த இலா வதனிஹி அவு இலா மசாஃபத்தில் கஸ்ரி அவு இலா மஹல்லின் யுரீது ஐ யுகீம ஃபீஹி அர்பஅத ஐயாமின் ஷிஹாஹின். அதாவது இந்த தவாஃபுல் வதா என்பது யாருக்கு வாஜிப் என்றால், அலா குல்லி மன் சாஃபர, யாரெல்லாம் பயணம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் வாஜிபாகும். மின் மக்கத்த இலா வதனிஹி, மக்காவிலிருந்து
அவருடைய ஊரின் பக்கம், அவு இலா மசாஃபத்தில் கசுரி, அல்லது கசுருடைய தொலை தூரத்தின் அளவு. கசுருடைய தொலை தூரத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 81 கிலோமீட்டர். நம்ம முந்தைய பாடங்கள்ல மசாஃபத்துல் கசுரு உடைய தொலை தூரம் என்ன நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த அளவிற்கு ஒருவர் என்ன செய்கிறாரு, பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால், அவு இலா மஹல்லின் யுரீது ஐ யுகீம ஃபீஹி, அல்லது ஒரு இடத்தின் பக்கம் அவர் பயணம் செய்கிறார், அந்த இடத்திலே தங்குவதை அவர் நாடுகிறார். தங்குவதை அவர் நாடுகிறார். எத்தனை நாள்? அர்பஅத ஐயாமின் ஷிஹாஹின், மிகச்சரியாக 4 நாட்கள். அப்ப இவர்கள் எல்லோரின் மீதும் தவாஃபுல் வதா என்பது வாஜிபாக இருக்கின்றது. அப்ப இவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு இந்த தவாஃபுல் வதா என்பது வாஜிபில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப உங்களுக்கு இந்த வாக்கியங்களுக்கு சேர்த்து அர்த்தம் வைக்கப்படுகிறது. யாரு மக்காவிலிருந்து தன்னுடைய ஊரின் பக்கமோ அல்லது கசருடைய தொலை தூரத்தின் அளவு அல்லது மிகச்சரியாக 4 நாட்கள் ஒரு இடத்திலே தங்குவதை அவர் நாடிவிட்டாரே, அப்படிப்பட்ட ஒரு இடத்தின் பக்கம் பயணம் செய்வாரோ, சாஃபர யார் பயணம் செய்வாரோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் இந்த தவாஃபுல் வதாவாகிறது, வாஜிபாக இருக்கிறது. அடுத்து வாருங்கள், இந்த தவாஃபுல் வதா விட்டால் என்ன அப்படிங்கிற சட்டத்தை சொல்றாங்க. ஓ எஜிபு பி தர்கிஹி தமுன் அலா கைரில் மஅதூரி. இந்த ஹூடைய லமீர் தவாஃபுல் வதாவின் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். தவாஃபுல் வதா விடுபடுவது கொண்டு அல்லது யார் விட்டு விட்டாரோ அவருக்கு தமு வாஜிபாகும் அலா கைரில் மஅதூரி. யாருக்கு, அதாவது எவ்வித தங்கடமுமே இல்லாத ஒன்றின் மீது. அப்போ தங்கடத்தோடு தகுந்த தங்கடத்தின் காரணமாக தவாஃபுல் வதா என்பது விடுபடுது அப்படின்னா அவருக்கு என்ன இல்லை, இந்த தமு வாஜிபாக ஆகாது. ஷரியத்தினுடைய பார்வையில் எது தங்கடமாக கருதப்படாதோ அந்த நிலையில ஒருத்தர் இந்த தவாஃபுல் வதா விட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு இந்த தமு வாஜிபாகும். அடுத்து வாருங்கள், ஒயஜிபு சஃபரு அகபஹு ஃபௌரன். அந்த தவாஃபுல் வதாவிற்கு பிறகு பயணம் கிளம்புவது, உடனடியாக பயணம் கிளம்புவது வாஜிபாகும். இங்க இருந்து அப்படி ஒரு கால் பயணத்தை என்ன செய்யற, தவாஃபுல் வதா முடிந்த பிறகு தகுந்த காரணம் ஏதுமின்றி பயணத்தை தாமதப்படுத்தினால் அந்த தவாஃபுல் வதாவுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை சொல்றாங்க. பைன் தஅக்கர பஅதஹு, தவாஃபுல் வதாவுக்கு பிறகு ஜமனன், கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் அவர் தாமதிப்பாரையானால், எந்த அளவுக்கான காலம் நேரம் அப்படின்னா, யஸஉ ரக்அத்தைனி, யஸஉ ரக்அத்தைனி, 2 ரக்அத்துகள் தொழுகுவதற்கான விசாலமான காலம் நேரம். அப்படி தாமதித்தால் பதல வதாஉஹு, அவருடைய வதா பாத்திலாகும். அவருடைய தவாஃபுல் வதா என்பது பாத்திலாக ஆகிவிடும். அப்ப அவர் திரும்ப என்ன செய்யணும், தவாஃபுல் வதா செய்யணும். இல்லா இன் தஅக்கர என்றாலும் பின்வரக்கூடிய இந்த காரணத்திற்காக வேண்டி அவர் தாமதப்படுத்தினால் அதை தவிர. அப்ப என்னென்ன காரணத்துக்கெல்லாம் தாமதப்படுத்தலாம் என்பது இங்க இருந்து நமக்கு முசன்னிப் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. இன் தஅக்கர லிதுஆஇன், அதாவது துஆ கேட்கறதுக்காக வேண்டி தவாஃபுல் வதாவுக்கு பிறகு அவர் தன்னுடைய பயணத்தை தாமதமாக்குகிறார். அப்ப அது அனுமதி இருக்கு. பாத ரக்காயத்தைஹி, அவருடைய அந்த 2 ரக்காயத்துக்கு பிறகு. இந்த ரக்காயத்தைஹி உடைய கருத்து என்ன அப்படின்னா,
பொதுவாகவே தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத்து தொழுகணும். தொழுகிறது சுன்னத்தாக இருக்கிறது, தவாஃபுடைய தொழுகை அப்படின்னு சொல்லி. அந்த தொழுகை தவாஃபுடைய இந்த ஹூடைய லமீர் கூட தவாஃபின் பக்கம் வைத்து கொள்ளலாம். தவாஃபினுடைய 2 ரக்காயத்துக்கு பிறகு அவர் துவா கேட்கிறார், இருந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அதற்காக வேண்டி தாமதமானாலே தவிர. இந்த சுருபி ஜம்சம், அதே போல ஜம்சம் நீர் குடிக்கக்கூடிய சமயத்தில், ஜம்சம் நீர் குடிக்கக்கூடிய சமயத்தில் துஆ கேட்கிறார். ஏன்னா அந்த ஜம்சம் நீர் குடிக்கும் பொழுது துவா, நம்ம என்ன துவா நம்ம கேட்டு குடிக்கிறோமோ அந்த துவா கபூல் ஆகும். அப்போ அதற்காக வேண்டி அல்லது ஜம்சம் நீர் குடிப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறாரு, தாமதப்படுத்துகிறார். ஒஃபில் முல்தசம், அதே போல முல்தசமில் துவா கேட்பதற்காக, நீங்கள் எல்லாம் மெயினாக முக்கியமாக துவாவுக்காக வேண்டி தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஏன்னா தவாஃப் எல்லாம் முடிந்த பிறகு பின்னாடி முசன்னிஃப் அவர்களே சொல்லுவாங்க, முல்தசமுக்கு தனியாக அந்த இடத்துல போய் துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ முல்தசமில் துஆ செய்வதற்காக வேண்டி அவர் தாமதப்படுத்தினாலே தவிர, அவு தஅஹ்ஹர லி ஷுகுலி ஸஃபரி, அல்லது பயணத்தினுடைய வேலையின் காரணமாக அவர் தாமதப்படுத்தினார். இந்த அவுடைய அத்துஃப் இந்த தஅஹ்ஹரல வைக்கணும். அப்போ இன் என்பது மீண்டு வரும். பயணத்தினுடைய வேலைக்காக வேண்டி என்ன தாமதமாகும்? கஷிரா இஸ் ஜாதி, உதாரணமாக உணவு பொருட்கள் வாங்குவது போன்று. ஓ ஷித்திர் ரிஹாலி, அதே போல வாகன சாமான்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி அதை கட்டி வைப்பது போன்ற காரணத்திற்காக வேண்டி தாமதமாகிறார். அப்போ இதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது. ஃபலா யபுத்துலு, அப்போ இதற்காக வேண்டி இந்தந்த காரணத்தினால அவர் தவாஃபுல் வதாவிற்கு பிறகு அவருடைய பயணம் தாமதமாகின்றது என்றால் ஃபலா யபுத்துலு, இப்பொழுது அந்த தவாஃபுல் வதா என்பது முறியாது. வயின் தால தஅஹ்ஹுருஹு லிதாலிக, எந்த அளவிற்கென்றால் மேலே சொன்ன இந்த காரணத்திற்காக வேண்டி அவருடைய தாமதம் நீண்டு கொண்டே இருந்தாலும் சரி, இந்த காரணத்தினால அவருடைய தாமதம் என்ன ஆகுது, நேரம் கடந்து போய்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலும் சரி, அவர் செய்த அந்த தவாஃபுல் வதா என்பது முறிந்து விடாது. ஓ மிசுலு தாலிக்க, இதே போலதான் இங்கிருந்து என்ன சூரத்து சொல்றாங்கன்னா, அதாவது தவாஃபுல் வதாவெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, பயணம் கிளம்பணும். திடீர்ந்தாக்கில் தொழுக நேரம் ஜமாத்து தொடங்கிடுச்சு. ஜமாத்திற்காக வேண்டி இகாமத்து சொல்லி ஜமாத்து நடைபெற ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ அவர் ஜமாத்துக்கு தான் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அந்த ஜமாத்தை முடிச்சுட்டு உடனே என்ன செய்யணும், அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கணும். இதுவும் என்ன செய்யாது, இந்த தாமதமும் அவருடைய தவாஃபுல் வதாவை முறிக்காது. ஓ மிசுலு தாலிக்க, இதே போலதான் மாலவ் காமத்து சொலாத்துல் ஜமாஅத்தி பில் ஃபஅலி பஅத ஃபராகிஹி, தவாஃபுல் வதாவை முடித்ததற்கு பிறகு பில் ஃபஅல் அப்படின்னா அந்த உடனேயே அந்த நேரத்தில் ஜமாத்து தொழுகை நிலை பெற்றால் ஃபஸல்லா மஅஹும், அப்போ அவர்களுடன் அந்த ஜமாத்து தொழுகை தொழக்கூடிய மக்களுடன் அவர் தொழுகுவார். ஒன் சரஃப ஃபௌரன், உடனடியாக அவர் அங்கிருந்து கிளம்பி செல்வார், தன்னுடைய பயணத்தை தொடங்குவார். அப்போ இதற்காக வேண்டி இருக்கும் காலமெல்லாம் இந்த தாமதமும் அவருடைய தவாஃபுல் வதா என்ன செய்யாது, முறிக்காது என்பதை தான் நூலாசிரியர் அவர்கள் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்து வாருங்கள், இங்கே பேண வேண்டிய இன்னும் சில சுன்னத்துகள் மற்றும் மேலும் சில ஒழுக்கங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஒ சுன்னத்து பஅத ரக்அத்தைஹி, தவாஃபுல் வதா முடித்து 2 ரக்காயத்து தொழுகுவார் அல்லவா, அந்த 2 ரக்காயத்து தொழுத பிறகு உள்ள சுன்னத்தாகிறது ஐயஅத்தியல் முல்தஸம, முல்தஸமுக்கு அவர் வருவது ஒரு சுன்னத். வயல்ஸக பிஹி பத்னஹு வஸத்ரஹு, இன்னும் அந்த முல்தஸமை கொண்டு அவர் சேர்த்து கொள்வது சுன்னத். பத்னஹு அவருடைய வயிறை, வஸத்ரஹு இன்னும் அவருடைய நெஞ்சை, ஒயபுசுத்து எதைஹி ஒயபுசுத்த, ஆவுடைய அத்துஃபு யத்தியல வைத்து கொள்ளலாம். இதுவெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. ஒயல் சக, அப்போ இந்த அன்னு மீண்டு வரும். ஒயல் சக ஒயபுசுத்த எதைஹி அலைஹி,
தன்னுடைய இரு கையையும் விரித்து வைப்பது சுன்னத் அலைஹி அந்த முல்தசமின் மீது. ஹத்தஹுல் ஐமன் அவருடைய வலது கன்னத்தை அந்த முல்தசமின் மீது வைப்பது. அவ் ஜபுஹத்தஹு வலது கன்னத்தை வைக்கிறதுக்கு வசதிப்படலை அப்படின்னா அவ் ஜபுஹத்தஹு அவருடைய நெற்றியை அலைஹி அந்த முல்தசமின் மீது வைப்பது ஒரு சுன்னத்தாகும். வயதுஉ பிமா அஹப்ப அவர் எதை விரும்புகிறாரோ அதை கொண்டு துஆ செய்வது, துஆ செய்வார். வயதுஉ அப்படின்னா வயதுஉவ என்று படிக்கணும். அவர் துஆ செய்வதும் சுன்னத்தாக இருக்கிறது. வல் அஃதலு அன் யகூன பில் வாரிதி அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆல ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா வாரிதை கொண்டு, அன்ஹு உடைய லமீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய அந்த துஆக்களை கொண்டு துஆ ஆகியிருப்பது ரொம்ப சிறப்பிற்குரியதாகும். அந்த துஆக்கள் என்னென்ன என்பது, முல்தசம்ல உள்ள துஆ என்ன, அதே போல தவாஃபுல உள்ள துஆ என்ன அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு முன்னாடி உள்ள பிரசன்டேஷன்ல தரப்பட்டிருக்குது. தும்ம யஷ்ரிப மின் மாஇ ஜம்ஸம பிறகு ஜம்சம் உடைய தண்ணீரிலிருந்து அவர் குடிப்பது ஒரு சுன்னத். வயத்தல்லஅ மின்ஹு அந்த ஜம்சம் தண்ணீரிலிருந்து அவர் தாகம் தீர வயிறு நிரம்ப அவர் என்ன செய்வாரு, குடிப்பாரு. இது ஒரு சுன்னத். எல்லாமே அந்த அன்னுல தான் அத்துப் செய்து கொள்ளணும். சும்ம யஊத இலல் ஹஜரி அதற்கு பிறகு அந்த ஹஜரின் பக்கம் அவர் மீண்டு வருவது ஒரு சுன்னத். ஃபயஸ்தலிமஹு வயுகப்பிலஹு வயஸ்ஜுத அலைஹி ஸலாசன் ஸலாசன். இஸ்திலாம்னா என்ன? அதாவது கையால் தொட்டு முத்துவது, யுகப்பிலுஹுனா நேரடியாக முத்துவது, வயஸ்ஜுத அலைஹி அந்த ஹஜருல் அஸ்வதின் மீது சஜிதா செய்வது, அதாவது நெற்றிய வைக்கிறது. ஸலாசன் ஸலாசன் 3 தடவை என்ன செய்யறது, இது எல்லாம் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. தும்ம யன்ஸரிஃப அதற்கு பிறகு அவர் திரும்புவது, தில்காஅ வஜ்ஹிஹி அவருடைய முகத்தின் திசை நோக்கி, அவருடைய முகத்தின் அப்படியே அவர் என்ன செய்யறது, திரும்பி வருவது. முஸ்ததுபிரன் பின்னோக்கி தேடியவராக. இந்த முஸ்ததுபிரன் உடைய கருத்து என்ன அப்படின்னா, அதாவது அவருடைய முதுகு பக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, காபத்துல்லாவின் பக்கம் வந்துடக்கூடாது. அப்படி வராத மாதிரி அவர் என்ன செய்யணும், அப்படியே திரும்பி வர வேண்டும். அதுதான் அந்த இடத்துல கருத்து. முஸ்ததுபிரன் என்பதற்கு அசல் நேரடி பொருள் பின்னோக்குதல் என்பது அதனுடைய நேரடி பொருள். அப்போ முஸ்ததுபிரன் அல் பைத்த பைத்துல்லாவை பின்னோக்க தேடிய நிலையில், பின்னோக்க தேடுறதுன்னா அவருடைய முதுகு பக்கம் வந்துடக்கூடாது. இதா ஹரஜ மினல் மஸ்ஜிதி அதற்கு ஒரு சூரத்துங்க தராங்க. இதா ஹரஜ மினல் மஸ்ஜிதி அந்த பள்ளிவாசலில் இருந்து அவன் வெளியேறிய பொழுது, மஸ்ஜிதில் இருந்து, மஸ்ஜிதுங்கிறது அதை சுற்றி உள்ள அந்த பகுதி, மஸ்ஜிதில் இருந்து அவர் வெளியேறுகிற பொழுது, லா அலா லஹ்ரிஹி அவருடைய முதுகின் மீது அல்ல. அதாவது முதுகின் மீது அல்ல அப்படின்னா தன்னுடைய முதுகு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த காபத்துல்லாவின் மீது பற்றக்கூடாது. அப்போ அது ஒரு ஒழுக்கமற்ற ஒரு செயலாக ஆகும், அதவுக்கு மாற்றமான ஒரு செயல். அப்போ அப்படி இல்லாமல் அவர் என்ன செய்யணும், அந்த இடத்தை விட்டு அவர் விடை பெற வேண்டும். வயஹுருஜு மிம்பாபில் வதாஇ அல்லது ஒயஹுருஜ அத்துஃப் அங்கே வைத்துக் கொள்ளலாம். ஒயஹுருஜ இன்னும் அவர் வெளியேறுவது மிம்பாபில் வதா, பாபுல் வதா என்ற ஒரு வாசல் அங்கே இருக்குது, அந்த வாசலில் இருந்து அவர் வெளியேறுவது ஒரு சுன்னத். வயுக்ரஹு மக்ரூஹாக ஆக்கப்படும் ஐ யகிஃப அலா பாபில் மஸ்ஜிதி இந்த ஹுரூஜிஹி வெளியேறக்கூடிய அந்த சமயத்திலே அந்த மஸ்ஜிதுடைய வாசலின் மீது அங்கே நின்று கொண்டே இருப்பது, அங்கே நின்று கொண்டே இருப்பது மக்ரூஹாகும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து அவர் என்ன செய்யணும், அங்கேருந்து பயணத்தை கிளப்பிடணும். அதுக்கப்புறம் அவர் வேற எந்த விதத்திலையும் அவர் தாமதப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த இடத்துல மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது போல தெரியுது. இந்த இபாரத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது மக்கள்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மஸ்ஜிதினுடைய தலைவாசல்ல இருந்து என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மக்ரூஹாக ஆகும். ஹைர், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவாஃபுல் வதா குறித்து விளக்கங்களை நாம் நல்ல முறையில் பார்த்து கொண்டோம். அடுத்த பாடம் ஃபஸ்லுன் உல் முஹர்ரமாத்து பில் இஹ்ராமி சபஅத்துன் என்ற பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திக்கலாம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.